நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் போகிற ஒவ்வொரு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பர்த்டே டிசைனிங் பேனர் தான் பார்க்க போகிறோம். இந்த இமேஜில் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் அப்ளிகேஷன் கொடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்டு கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு கிராப் ஆப்ஷனில் போங்க. கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு போஸ்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோவில் போகிறேன். ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் இமேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எஃபெக்ட்ஸ் உள்ளே போகிறேன். எஃபெக்ட்ஸ் உள்ளே போய்ட்டு ப்ளர்னு இருக்கும். அந்த ப்ளர் ஆப்ஷனில் வந்து தேவையான அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு செட் பண்ணுங்கள். டபுள் கலராக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோவில் திருப்பி போகிறேன். ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு எனக்கு தேவையான இமேஜ் திருப்பி நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவையான இமேஜில் நான் எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இமேஜை செட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் தான். ஃபஸ்ட்டு கிராப் ஆப்ஷனில் போகிறேன். கிராப்பில் போய்ட்டு ஃபோட்டோ நான் நல்லா எனக்கு தேவையான நான் கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கட் அவுட் உள்ள போய்ட்டு பர்சனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஓகே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு இரேஸ் பண்ண போகிறேன். எந்தெந்த இடம் எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்டு கவராக இருக்கும் அதில் நான் இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். நான் எப்படி அழிக்கணும் அதேமாதிரி நீங்களும் இரேஸ் பண்ணுங்கள். ஓகே, இரேஸ் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் இப்போ செட் பண்ண போகிறேன். அதேமாதிரி நீங்களும் செட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்க. இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்ட்னஸை கம்மி பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே லைட்டாக ஜூம் பண்ணிங்க. ஃபோட்டோ ஜூம் பண்ணிட்டு சென்டரில் செட் பண்ணுங்கள். நான் செட் பண்ணுற மாதிரி சென்டரில் செட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் வந்து அஜித் ஃபோட்டோவும் ரைட் சைடில் வந்து விஜய் சார் ஃபோட்டோவும் செட் பண்ண போகிறேன் பாருங்கள். அஜித் சார் ஃபோட்டோ வந்து லெஃப்ட் சைடில் செட் பண்ண போகிறேன். நான் இப்போ எப்படி நான் இரேஸ் பண்ணுறேன் அதேமாதிரி நீங்களும் இரேஸ் பண்ணுங்கள். நான் இரேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து அதாவது அந்த பையனுடைய ஃபோட்டோக்கு லெஃப்ட் சைடில் செட் பண்ணி மூடோன் அப்படின்றத கொடுக்க போகிறேன் பாருங்கள். மூடோன் அப்படின்றது கொடுத்துட்டேன். ஃபோட்டோ வந்து அந்த என்னோடய ஃப்ரெண்டுக்கு பின்னாடி போயிடுச்சு. இப்போ லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, ரொம்ப வந்து அதாவது கை ரொம்ப தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் சைஸை லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இரேஸ் பண்ண போகிறேன். ஓகே, இரேஸ் பண்ணிவிட்டேன். நான் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா விஜய் சார் ஃபோட்டோ அதேமாதிரி ஆட் பண்ண போகிறேன். விஜய் சார் ஃபோட்டோக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அதேமாதிரி கட் அவுட் ஆப்ஷனில் போய்ட்டு பர்சன் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறேன். விஜய் சார் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். இருங்க, விஜய் சார் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். கட் அவுட்டில் போய்ட்டு அதேமாதிரி பர்சன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல விட்டு போயிருக்கோம் அந்த இடத்துல இது பண்ணுங்கள், ரீகரெக்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் முடியல லைட்டாக விட்டு போயிருக்கு. அதில் வந்து காதாண்டு லைட்டாக விட்டு போயிருக்கு. அந்த இடத்துல நீங்கள் கவர் பண்ணிங்க. அதாவது ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிங்க. திருப்பி இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இரேஸ் பண்ணுங்கள். இரேஸ் பண்ணிவிட்டு விஜய் சார் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஜூம் இன் பண்ணுங்கள். ஜூம் இன் பண்ணிவிட்டு அதேமாதிரி அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி வைங்க. ஃபோட்டோக்கு பின்னாடி வச்சுட்டிங்களா? ஓகே, வச்சுட்டு மூடோன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து பின்னாடி போய்டும். ஓகே, திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போனாங்க. ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு திருப்பி வந்து இமேஜை செலெக்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லென்ஸு வந்து எடுக்க போகிறேன். ஸோ லென்ஸு எடுத்துக்கிறேன். அதோடு வந்து என் நண்பனுக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஎன்ஜி இமேஜ் என்கிட்ட இருக்குது. இதை நான் ஜூம் இன் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள போங்க. கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக வச்சுருங்க. லைட்னஸ் செஞ்சு ஓரளவு கொஞ்சம் லைட்டாக வைங்க. வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லென்ஸை வந்து பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். ஸ்க்ரீன் அப்படின்றது கொடுங்க. ஸ்க்ரீன் அப்படின்றது கொடுத்துட்டு நல்லா ஜூம் இன் பண்ணிங்க. ஜூம் இன் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு மூடோன்னு அப்படின்றது கொடுங்க. மூடோன்னு கொடுத்துட்டு லென்ஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரெண்டு சைடும் பிடிச்சி ஜூம் பண்ணுங்கள். நான் ஜூம் பண்ணுறேன், ஜூம் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஜூம் இன் பண்ணிங்க. ஜூம் இன் பண்ணிவிட்டு
உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஜூம் இன் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையில்லையோ அதுக்கேற்ற மாதிரி ஜூம் அவுட்டும் பண்ணிக்கலாம். இல்லை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, நான் எனக்கு தேவையான நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா ஜூம் இன் பண்ணிக்கிறேன். அதாவது ரெண்டையுமே பிளர், அதாவது லென்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக அடிக்கிற மாதிரி தெரியும். கலர் ரொம்ப ஓவர் லெவலாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கம்மியாகவே வைங்க ஒப்பாசிட்டியை. நான் ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுருக்கேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறேன். ஓகே, பாக்ஸ் ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டில் நான் பாக்ஸ் ஷேப் தான் ஃபோட்டோ செட் பண்ணுவேன். இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் செட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இதில் நான் என்ன பண்ண போகிறேன், டேட்டை செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டேட் தான் முக்கியம். ஸோ அதனால் டேட்டை செட் பண்ணுறேன். பாருங்கள், டிக் ஆப்ஷன் மேலே கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரவுண்ட் ஷேப் எடுக்கிறேன். ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணுறேன். அதே டூப்ளிகேட் எடுக்கிறேன். திருப்பி இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். 3 டூப்ளிகேட் இந்த செட் பண்ணிட்டேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இமேஜ் எடுக்கிறேன். அந்த 3 பாக்ஸுக்கும் 3 ரவுண்ட் ஷேப்புக்கும் 3 இமேஜ் செலெக்ஷன் பண்ணுறேன். செலெக்ஷன் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணுறேன். ஃபோட்டோவை க்ராப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விஜய் சாருக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கு எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். கட் அவுட்டில் போய்ட்டு பர்சன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சோடனே திருப்பி இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு நான் இரேஸ் பண்ண மாதிரி இரேஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் இன்வெர்ட் கொடுத்துட்டிங்கன்னா இன்வெர்ட் கொடுத்தாலும் அப்படியே வரும், உங்களுடைய விருப்பம் தான். இன்வெர்ட் கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் இரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கானா அது கொஞ்சம் சுத்தம் இருக்கும். ஸோ அதனால் நான் எப்படி இரேஸ் பண்ணுறேன் அதேமாதிரி இரேஸ் பண்ணிங்க. லைட்டாக தலை கட் ஆன மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நிறையவே செட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக ஜூம் இன் பண்ணிங்க. அதேமாரி 3 பாக்ஸ்லேயும் 3 ஃபோட்டோ செட் பண்ண போகிறேன். பாருங்கள், கிராப் சைஸ் உங்களுக்கு கட் ஆகலாம் என்ன பண்ணுங்கள், இந்த இதில் சைடில் வந்து அதாவது பூட்டு சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். அந்த பாக்ஸ் உள்ள ரவுண்ட் ஷேப் உள்ள பாக்ஸ்னே வாயில் வருது. ஓகே, ரவுண்ட் ஷேப்பில் நான் இந்த இதில் செட் பண்ணிட்டேன். திருப்பி நான் இப்போ இந்த இமேஜ் லாஸ்ட் இமேஜ் அதேமாரி ஓகே கிராப் பண்ணுறேன். ஓகே, இப்போ கிராப் பண்ணிவிட்டு கட் அவுட் ஆப்ஷனில் போய்ட்டு திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா பர்சன் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு அதேமாரி இரேஸ் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸ் ஃபுல்லாக கம்மி வச்சுருங்க. சைஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஒப்பாசிட்டி ஃபுல்லாகவே இருக்கட்டும். நான் இரேஸ் பண்ணுற மாதிரி இரேஸ் பண்ணுங்கள். ஓகே, இரேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இருங்க, லைட்டாக அந்த இடத்துல கொஞ்சம் பேக்ரவுண்டு கவர் ஆகிருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறேன். நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி நீங்களும் ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, எந்தெந்த இடம்லாம் பேக்ரவுண்டு கவர் ஆகிருக்கோ அந்தந்த இடத்த வந்து நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணி இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப்பில் வச்சு கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு செட் பண்ணணும். அது மட்டும் இல்லாத கீழே வந்து ஊர் பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், தேதி செட் பண்ணுறேன். ஏப்ரல் 17 அப்படின்ற தேதி செட் பண்ணுறேன். ஏப்ரல் 17 கொடுத்துட்டு பிளாக். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல ஜூம் அவுட் ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணுறேன். ஃபாண்ட் உள்ள போகிறேன். ஃபாண்ட் உள்ள போய்ட்டு எனக்கு தேவையான ஃபாண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு தேவையான ஃபாண்ட்டை நான் ஆட் பண்ணி நல்லா ஜூம் அவுட் பண்ணி வைக்கிறேன். அதோட ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல வைக்கிறேன். கரெக்டாக வச்சு அப்படியே ஜூம் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிளாக் இருக்கிறதுனால கொஞ்சம் பிளாக்காக தெரியல. ஸோ அதனால் ஸ்ட்ரோக் கொடுத்தோன்னே பக்காவாக தெரியுது. ஸோ டிக் கொடுத்துட்டு மேலே இப்போ திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லோ கலர் பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வரேன். க்ராப் ஆப்ஷனில் போய்ட்டு க்ராப் பண்ணுறேன். மீடியம் சைஸில் க்ராப் பண்ணுறேன். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு போதும். இப்போ நான் லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நானே செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு தேவையானது நீங்கள்
செட் பண்ணிடலாம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, உங்களுடைய கேங் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் பேரோ இல்லை வந்து உங்களுடைய ஊர் பேரோ, நான் என்னுடைய ஊர் பேரை தான் போட போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஊர் பேர் முருங்கை. ஸோ அதனால் இல்லைனா என்னுடைய தெரு பேர் போடலாமா ஸ்டீலாக? சரி வேணாம், என்னுடைய ஊர் பேரை போடுறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ முருங்கை 102 102 ஓகே 102. அதேமாதிரி ஃபாண்ட்டில் போகிறேன். நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பிக்சார்ட்டில் அன்லாக்டு வெர்ஷனில். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அது வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், வீடியோ போடுறேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு ஸ்டோக் போய்ட்டு ஒயிட் கலர் கொடுத்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு செட் பண்ண போகிறோம். ஓகே, ஹாப்பி பர்த்டேன்னு செட் பண்ணிவிட்டேன். கலர்ஸில் போய் ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே ஜூம் அவுட் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதில் வந்து ஸ்பேஸிங் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு எனக்கு ஃபாண்ட்டை மாற்றிடுறேன். ஃபாண்ட்டை மாற்றிட்டு ஸ்பேஸிங் இருக்கும். ஸ்பேஸிங்கில் போங்க. 5ஆவதாக இருக்குது பாருங்கள், ஸ்பேஸிங் அப்படி இருக்கும். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு லெட்டருக்கு இடையில் வந்து ஸ்பேஸ் ஆகும். ஸ்பேஸ் கொஞ்சம் இடைவெளி ஆகும். திருப்பி அதை டூப்ளிகேட் போடுங்க. டூப்ளிகேட் போட்டு அந்த ஹாப்பி பர்த்டேவே திருப்பி கிளிக் பண்ணி டூப்ளிகேட் போட்டிங்கன்னா 3D டிசைனில் வரும். நீங்கள் அப்படி பண்ணனாலும் பண்ணிங்க, உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி டவுன்லோடில் போய்ட்டு இன்னொரு இமேஜ் இருக்குது. ஓகே, இந்த இமேஜை வந்து ஜூம் அவுட் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணுறேன். திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இமேஜ் திருப்பியும் இன்னொரு டூப்ளிகேட் போட்டு இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு அந்த ஏற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.